ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாயக்காரால எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடில் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 3க்குள்ளே போயிடலாம். எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் நம்ம இன்னையும் தபுனையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே காரில் ட்ராவல் பண்ணி அந்த ஹாங்ஸங் சிட்டிக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நம்ம தபுன் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்ருக்கா. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் சின்னதாக மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் டோனும் இருக்கா. டோன் இருந்துட்டு இந்த மாதிரி தபுன் எங்கே போகிறான்ட்டு யாருக்குமே தெரியாது, கானுக்கும் தெரியாது, போக்குக்கும் தெரியாது. யாராவது கேட்டாங்கன்னா அவன் சிங்கப்பூருக்காண்டி வேலைக்கு போயிருக்கான்ட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கா. அம்மாவுக்கு இதை கேட்டோடனேவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு சொல்லலாம். அம்மா எந்திரிச்சு போய் தபுனை ஹக் பண்ணிட்டு, தபுன் ஏன்டா உனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அழுதுகிட்டேவும் என்ன பார்த்து, இவனை கொஞ்சம் நீ பத்திரமா பார்த்துக்க, உன்னையும் நீ பத்திரமா பார்த்துக்க, ப்ளீஸ் இவனை கொஞ்சம் பத்திரமா ஜாக்கிரதையாக பார்த்துக்க என்ன அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து இன்கிட்ட கேட்க, இன்னும் இருந்துட்டு ஓகேம்மா நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தபுன் திங்க் பண்ணிட்டே அப்படியே கார் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம இன்னும் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்தா அவன் ஹாயாக ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம தபுனுக்கு கடுப்பாயிட்டு ஒரு பக்கத்தில் கேட்குற அந்த இயர்ஃபோனை அப்படியே எடுத்து விட இவ இருந்துட்டு இதை என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ மட்டும் பாட்டு கேட்டுட்டு வந்தா எப்படி, நானும் கேட்க வேணாமா, அதை காரில் போட்டால் ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக கேட்டுட்டு வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து என்கிட்ட சொல்ல, இன்னும் சரின்னு சொல்லிட்டு காரில் பாட்டு போடுறான். அப்படியே காரும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்க ஒரு மார்க்கெட் பக்கம் கார் வந்து ஸ்டாப் ஆகுது. நம்ம இன்னும் இருந்துட்டு ஏன்டா இங்கே காரை ஸ்டாப் பண்ணேன், இப்போ எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம தபுன்னு இருந்துட்டு நான் மார்க்கெட் போகிறேன், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இன்னும் இருந்துட்டு உன்னால் முடியாது, நீ என்ன வெக்கேஷனுக்காக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு இங்கே பாரு நான் சீக்கிரமாக வந்துடுவேன், 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். போகும்போது நீயும் வரதா இருந்தால் அந்த கார் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம இன்னுக்கு கடுப்பாது, இன்னும் போயே சேரல, அதுக்குள்ளே இவன் கூட இவ்வளோ டார்ச்சரா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிவிட்டு அவனும் கிளம்பி போயிட்டுருக்கான். போயிட்டே இருக்கும்போது நம்ம இன் வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்குறா. டவ் வந்து நம்ம இன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் அவனோட பிரதர் பற்றி. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி என் பிரதர் கிட்ட நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஷாப்பிங் பண்ணுறது தான். அவன் எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருப்பான், அவனை மார்க்கெட் பக்கம் மட்டும் போகவே விட்டுறாத, கொஞ்சம் நீ அவனை பார்த்துக்க சரியா, அவன் ரொம்ப பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிகிட்டே இருப்பான், நீ கொஞ்சம் பார்த்து அவன் கூட இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டவ் வந்து இன்கிட்ட சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம இன் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு அவனும் தபு பின்னாடியே கிளம்பி போயிட்டுருக்கான். தபு இந்த பக்கம் ஒரு ரோட் சைடு காஃபி கஃபேக்கு வந்திருக்கான். அங்கே வந்து சுகரே இல்லாமல் சோயா மில்க் வந்து ஆர்டர் பண்ணுறான். இவன் இப்படி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு இன் வர இன்னையும் நீயும் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு எனக்கு சுகர் போட்டு ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இப்படி சொல்ல நம்ம தபுன்னு இருந்துட்டு, டேய் நீ ஒரு பேஷண்ட்ரா, சுகர் போட்டுலாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் வருது. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியாக சமாதானம் ஆகி ஒருத்தர் சுகர் போட்டும் ஒருத்தர் சுகர் கம்மியாகவும் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க வெளியே வந்து ஆரஞ்சு இதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க. அந்த லேடி இருந்துட்டு நம்ம தபுன் கிட்ட எப்போ ஆரஞ்சு வாங்குறியா, ஆரஞ்சு எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தபுன்னு இருந்துட்டு கண்டிப்பாக நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. இவன் இப்படி வாங்கிட்டு இருக்க, அப்போ இன்னும் பின்னாடி வரானா இன்னும் பார்த்துட்டு அந்த லேடி இருந்துட்டு, நீங்கள் ரெண்டு பேர் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் என்ன கப்பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க ரெண்டு பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னும் இருந்துட்டு நம்ம தபுன் பக்கத்தில் போய், நான் உங்ககிட்ட காலையிலேயே சொன்னேன் உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தபுன் கிட்ட சொல்ல, தபுன்னு இருந்துட்டு டேய் நான் ஒரு சூட்கேஸ் தாண்டா கொண்டு வந்திருக்கேன், அதனால் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, நீ தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இன் வந்து அமைதியாக இருக்கான். அப்புறம் ஆரஞ்சு பழம் எல்லாமே வாங்கிட்டாங்க. நம்ம இன்னும் இருந்துட்டு என்ன எல்லாமே முடிஞ்சிச்சா, நம்ம இப்போ போகலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தபுன் கிட்ட கேட்க, தபுன்னு இருந்துட்டு இல்லை இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறான். அங்கே போய் எல்லாமே வாங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி வாங்கிட்டே நம்ம இன்கிட்ட, டே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இன்னும் இருந்துட்டு இல்லை எனக்கெல்லாம் அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி போட்டுட்டு இருக்கான். இன்னும் இருந்துட்டு டேய் ஏன்டா இவ்வளோ வாங்குற, நீ என்ன அங்கே வந்து கிளினிக்கை ஓப்பன் பண்ண போகிற, இருக்கிறது ரெண்டு பேர் தான், அளவாக வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தபுன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. தபுன் கேட்குற மாதிரி இல்லை, அவன் பாட்டுக்கு நிறைய மெடிசன் அது இதுன்ட்டு வாங்கி போட்டுகிட்டே இருக்கான். இவன் இப்படி போட்டுட்டு இருக்கேன், இவன் இருந்துட்டு இவன் திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போய் கவுண்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ரெண்டு சின்ன பசங்க வராங்க. அந்த ரெண்டு சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா காண்டம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த பசங்க ஒன்று எடுக்கிற பேரில் ரெண்டு எடுக்க ஒன்று வந்து கீழே விழுந்துருது. அந்த கீழே விழுந்த ஒன்று கரெக்டாக நம்ம இன் பக்கத்தில் விழுந்திருக்கு. இன் வந்து அதை பார்த்துட்டு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கையை கொண்டு போகிறான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தபுன் வரானா, தபுன் வரதை பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுடுறான். அந்த கடைக்காரர் இருந்துட்டு நம்ம இன் கிட்ட இதையும் ஆட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம தபுன் இருந்துட்டு அவன் வாங்கின திங்ஸ் எல்லாமே போட்டுட்டு இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வாங்கின எல்லாத்துக்குமே பில் போட்டுட்டு இருக்காரு. பில் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த காண்டம் பாக்ஸ் இருக்குல்லையா அதையும் பார்த்துட்டு இதுவும் சேர்த்து போடவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ரெண்டு பசங்களும் இருந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இல்லை இல்லை இது மட்டும்தான், இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பசங்களும் சொல்ல, கடைக்காரர் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தபன் வாங்கின மெடிசன் இதுக்கு மட்டும் பில்லை போட்டுட்டு இவ்வளோ அமௌண்ட் ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தபனும் அமௌண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க. இன் வந்து டக்குன்ட்டு ஃபோன் பே பண்ணிவிட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம தபனும் மெடிசன் இதெல்லாமே எடுத்துகிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே காரில் போயிட்டு இருக்கேன். நம்ம இன் பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இன் தூங்குறத நம்ம தபன் ஒரு நிமிஷம் பார்க்குறோம். அப்படியே சின்னதாக ஃப்ளாஷ்பேக்கையும் ஒன்று
நினச்சி பார்க்குறோம். நம்ம தபுன் கிட்ட டோன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், இங்கே பாரு அந்த பையன் கிட்ட லவ்வில் மட்டும் விழுந்துடாத என்ன அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து தபுன் கிட்ட சொல்ல, தபுனும் இருந்துட்டு டே என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து டோன் கிட்ட கேட்க, டோனும் இருந்துட்டு எனக்கு தெரியும் அந்த பையன் அப்படியே உன்னோட டைப் தான்ட்டு, ரொம்ப சாஃப்ட் ரொம்ப கைண்ட், டாக்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து தபுன் கிட்ட சொல்ல, தபுன் இருந்துட்டு போடா எரும மாடு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தபுன் பையன் திங்க் பண்ணிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் வந்து சேர வேண்டிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அருமையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம் அந்த இடத்த பற்றி. அந்த இடத்த பார்த்த உடனேவும் நம்ம தபுனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. தபுன் இருந்துட்டு டேய் இந்த இடம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது தெரியுமா, எனக்கு உன்னோட ஃபோனை கொஞ்சம் கொடுக்க முடியுமா, நான் இங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் குர்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து என்கிட்ட கேட்க, என்ன இருந்துட்டு முடியாது, இங்கே ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது, டவ் வந்து இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா எடுத்து நம்ம வந்து தபுன் கிட்ட கொடுக்க, தபுனும் இருந்துட்டு அந்த கேமராவை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு என்ன நீ வரலையா, இந்த சன்செட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, நீ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து கிட்ட கேட்க, இன்னும் இருந்துட்டு எனக்கு சன்செட் அவ்வளோவா பிடிக்காது, நான் ஃபோட்டோஸும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே உன்னோட லக்கேஜெலாம் வந்து எடு, எனக்கு கை வந்து ரொம்ப வலிக்குது நீயே தூக்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. நம்ம தாபுனும் நம்ம பின்னாடியே கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடு வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக இருக்குது. தபுன் பார்த்துட்டு கிட்ட டேய் உன்னோட வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது, வீட்டில் யாராவது ஸ்டே பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி தபுன் வந்து கிட்ட கேட்க, இன்னும் இருந்துட்டு இல்லை இந்த வீட்டில் யாரும் ஸ்டே பண்ணல, எனக்கு என்னோட வீட்டுக்கு அடுத்தவங்க கிட்ட கொடுக்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து தபுன் கிட்ட சொல்ல, தபுன் இருந்துட்டு ஏன்டா நீ இதை நினச்சி வரி பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நான் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க இதை பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவன் இருந்துட்டு சரி ஓகே என்னோட திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறது, என்னோட ரூம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இன்னும் இருந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் உன்னோட ரூம், நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னோட விஷயத்தில் தலையிடாத, உனக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தபுன் கிட்ட கேட்க, தபுனும் இருந்துட்டு ஓகே எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சட்டுட்டு கதவை சாத்திடுறான். நம்ம இன்னுக்கு கொஞ்சம் கடுப்பாது. அந்த பக்கம் உள்ளார நம்ம தபுனை பார்த்தா அங்கே ரூம் ஃபுல்லாக நம்ம இன்னோட திங்ஸ் வந்து நிறையா இருக்கும் போல். சொல்லப்போனால் அந்த ரூம் வந்து நம்ம இன்னோட தான். அந்த ரூமில் வந்து நம்ம இன்னுக்கு ஃபேவரட்டான கிட்டாரும் இருக்குது, நம்ம இன்னுக்கு கிட்டார்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படியே போனால் நம்ம இன்னோட பேரண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் இருக்குது, அந்த ஃபோட்டோவில் நம்ம இன்னும் இருக்கா. அந்த ஃபோட்டோ இதெல்லாமே எடுத்து நம்ம தபுன் வந்து பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டவ் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, அவனுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை, இப்போ அவனுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து நம்ம தபுன் கிட்ட சொல்லியிருப்போம் ஒரு சமயம். அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தபுன் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த பக்கம் என்ன பார்த்தா வந்து அவனோட அம்மா அப்பா ஃபோட்டோ வந்து பெருசாக அந்த ஹாலில் வந்து மாட்டியிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு அம்மா நான் திரும்பவும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பையன் ரொம்பவும் தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. இந்த சீனில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எப்படியோ ஒரு வழியாக அழுதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பையன் சமைக்கலான்னு சொல்லி சமைச்சிட்டு இருக்கான். நூடுல்ஸ் தான் சமைச்சிட்டு இருக்கான். அவனால் நூடுல்ஸ் கூட ஒழுங்காக சமைக்க முடியல, கை வந்து ரொம்ப வலிச்சிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே பின்னாடி நம்ம தபுன் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். தபுன் அங்கே வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் தள்ளிக்க, நானே இதெல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஒரு வழியாக நம்ம தபுனும் அந்த நூடுல்ஸை ரெடி பண்ணி முடிச்சுட்டா. ரெடி பண்ணிவிட்டு 2 பேருமே அந்த நூடுல்ஸை ஒன்றா ஸ்மெல் பண்ணி வேற பார்க்குறாங்க. நம்ம இருந்துட்டு நம்ம இன்னுக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு ஜாஸ்தின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இருந்துட்டு தபுன் கிட்ட ஏன்டா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா இல்லை சாப்பிட வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம தபுன் இருந்துட்டு கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், ஏன்னா நீ இந்த கையை வச்சுட்டு சமைச்சேன்னா இன்றைக்கி சாப்பிட முடியாதுன்ட்டு தோணுச்சு, நாளை காலையில் தான் இது ரெடி ஆகும், ஸோ அதனால தான் நானே ரெடி பண்ண வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து கிட்ட சொல்ல, இன்னுக்கு கடுப்பாயிட்டு சரி ஓகே நீ சொன்னதும் நல்ல விஷயம்தான், நீ சொன்ன வாய்க்கு உனக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது, நானே சாப்பிட்றேன் போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தபுன் கையில இருந்து அந்த பிளேட்டை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். சரி ஓகேடா ஏதாவது வெஜிடபிள் ஏதாவது வச்சிருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து கிட்ட கேட்க, இருந்துட்டு ஏதோ ஒரு இலை மாதிரி இருக்கு அந்த இதை கொண்டு வந்து வைக்கிறான். இதை வந்து நம்ம தபுன் பார்க்க தபுனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. இருந்துட்டு இதுதான்டா வெஜிடபிள் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு கடுப்பாயிட்டு அட ராமா அப்படிங்கிற மாதிரி தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா சரி ஓகேடா நாளைக்கு காலையிலேருந்து நானே சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு அது சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தபுன் இருந்துட்டு அதை நீயே கண்டுபிடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தபுன் பாட்டுக்கு அந்த நூடுல்ஸ் எடுத்து வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம இன்னுக்கு கடுப்பாது அட எனக்கு கொஞ்சம் கூடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் விட மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்றதுல 2 பேரும் சண்டை வந்துட்டு போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பையன் சாப்பிட போக அவனுக்கு சுட்டுருச்சு, ஐயோ அம்மா சுடுதே சுடுதே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேரும் அந்த நூடுல்ஸ்க்கு சண்டை போட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா 2 பேரும் எப்படியோ சண்டை போட்டுட்டு
அந்த நூடுல்ஸை சாப்பிட்டும் முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் இருந்துட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்க, அப்போ நம்ம தப்புன்னு இருந்துட்டு நானே இது எல்லாத்தையுமே கழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இன்னும் இருந்துட்டு அதுவும் நல்ல விஷயம் தான், எனக்கு பாத்திரம் கழுவுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் வீட்டை க்ளீன் பண்ணுறதும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா என்னோட கை வந்து ரொம்ப வலிக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தப்புன்னு கிட்ட சொல்ல, தப்புன்னு இருந்துட்டு ஆமாண்டா உனக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு நினைக்கும் போது தான் கையெல்லாம் வலிக்கும், ஏன் சாப்பிடும்போது கை வலிக்கும்ட்டு உனக்கு தோணலையா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு இன்கிட்ட கேட்க, இன்னும் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் எல்லாத்தையுமே பண்ணுற, க்ளீன் பண்ணுற, நான் டிசைட் பண்ணுறேன், நீ தான் பண்ணுற, ஏன்னா என்னோட கைக்கு இன்ஜுரி ஆனது உன்னால தானே, ஸோ அதுக்காண்டி நீ பே பண்ணுறேன்ட்டு நினச்சிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் நம்ம தப்புன்னு கிட்ட சொல்ல, தப்புன்னு இருந்துட்டு டேய் இது வீடா இல்லை பணம் சுரண்ட இடமாண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு இன்கிட்ட கேட்க, இன்னும் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் பண்ணுற, சரி ஓகே நான் குளிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம தப்புன்னு இருந்துட்டு டேய் ஒரு நிமிஷம் இல்லை, நீ இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சா, இப்போல்லாம் குளிக்க போகக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு இன்கிட்ட சொல்கிறான். அந்த ஊரில் கூட அந்த வழக்கம் இருக்குப்பா, நம்ம ஊரில் தான் இந்த வழக்கம் இருக்குன்னு நினச்சா அந்த ஊர்லேயே இருக்குது, நம்ம ஊர்லேயும் சொல்லுவாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே குளிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா குளிக்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயும். அவங்க ஊர்லேயும் இந்த வழக்கம்லாம் இருக்குப்பா, கேட்குறதுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஆனால் நம்ம பையன் நம்ம தப்புன்னு சொல்கிறதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடறான் குளிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம பையன் குளிச்சு முடிச்சிட்டான் போல், அவனுக்கு வயிறு ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கிறதுனால பையன் ஒரு மாதிரி அவதிப்பட்டுகிட்டே உட்காந்துருக்கான். இவன் இப்படி உட்காந்துருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு தப்புன்னு வரான். தப்புன்னு பார்த்துட்டு பாரு நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சாப்பிட்ட உடனே குளிக்க போகாடா, ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு போன்ட்டு, கேட்டியா நான் சொன்னதை, இப்போ பாரு நீ தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம 2 பேர் தானே இருக்கோம், ஏன் இப்படி சும்மா பரபரன்ட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க, என்ன ஓப்பனாக பண்ண போகிற கிளினிக்கு, பாரு தலைமுடி கூட ஒழுங்காக இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை, போய் ஒழுங்காக தலைமுடியை ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு இன்கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு அட ஆண்டவா நான் கூட என்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு நினச்சேன், ஆனால் என்னோட அப்பா இறந்து போல, ஏதோ என் கண்ணு முன்னாடி இவனா நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புலம்பி தள்ளிட்டு அடே தள்ளி தோலடா, நான் என்னோட ரூமில் ஃபேன் போட்டு என்னோட முடியை நான் காய வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு கிட்ட சொல்ல, நம்ம தப்புன்னு இருந்துட்டு ஏன் உனக்கு கோல்டு வரணுன்ட்டு உனக்கு ஆசையாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் தப்புன்னு. அதுக்கு இன்னும் இருந்துட்டு டேய் நான் என்னோட ஹேர் ட்ரையரை எடுத்துகிட்டு வரலடா, மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு தப்புன்னு இருந்துட்டு என்னோட ரூமில் இருக்குது, கண்ணாடி முன்னாடி இருக்குது, போய் எடுத்து யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு என்கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போய் ஹேர் ட்ரையர்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த பக்கம் தப்புனை பார்த்தா பாத்ரூமில் புத்துன்ட்டு வலிக்கி விழுகிறான். வலிக்கி விழுந்துட்டு டேய் இந்த இடம் ஏன்டா இவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இன்னும் இருந்துட்டு அதனால தான் அதை பாத்ரூம்ட்டு கூப்பிடுறாங்க, ஒழுங்காக குளிச்சு முடிச்சுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் தபுன் கிட்ட சொல்ல, தபுனுக்கு அங்கே பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இன்னும் காமிச்சா அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ட்ரை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா நம்ம தபுன் பையன் அவன் படிக்கிறதுக்காண்டி மெடிசன் புக் எடுத்துகிட்டு இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் போல். அதை நம்ம பார்த்துட்டான். பார்த்துட்டு அதை அப்படியே ஒவ்வொரு பக்கமாக புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக நம்ம தபுன் பையனும் குளிச்சுட்டு அந்த ரூம்குள்ளே வரான். தபுன் வந்த உடனேவும் நம்ம பையன் ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே நின்றுக்கிறான். தபுன் வேற இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறானா, இதை பார்க்குற இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் இருந்துட்டு ஏன்டா உன்னை பார்க்கறதுக்கு இப்போல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தபுன் கிட்ட கேட்க, தபுன் இருந்துட்டு நீ தானே சொன்ன உன்னை நீயே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கன்ட்டு, ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் கிட்ட சொல்ல, இன்னுக்கு கடுப்பாயிட்டு சரி ஓகேடா அதுவும் நல்லது தான், நானும் பார்க்குறேன் இந்த மவுண்டெயினில் இந்த வின்டர் டைமில் இப்படி ஷர்ட் போடாமல் இருக்கிறது என்ன நடக்கும்ட்டு நீயும் பார்க்க தானே போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் கடுப்பாக நம்ம தபுன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறான். ஆனால் நம்ம தபுன் பையன் அவனை போக விடாமல் அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணி அவன் பக்கமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக போயிட்டுருக்க. அப்படியே நம்ம இன்னுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. விட்ட ஹார்ட் எகிரி குதிச்சு வெளியே விழுந்துரும் போல், அந்த அளவுக்கு ஹார்ட் நல்லா படன்னு துடிச்சிட்டு இருக்க. இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக போயிட்டு இருக்கானா, அவன் வேற டக்குன்ட்டு கண்ண மூடிட்டான், என்னமோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்ண மூட, இவன் இருந்துட்டு அவன் காது பக்கத்தில் போய் உன்னோட முடியை அப்படியே பின்னாடி பக்கமாக லைட்டாக கழிச்சு விட்டுட்டு ஏண்டா உன்னோட முடியை நீ ட்ரை பண்ணியா இல்லையா, இன்னும் உன்னோட முடி ரொம்ப ஈரமாக தான் இருக்குது, போய் மறுபடியும் உன்னோட ஹேரை ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் பையனை தள்ளி விட இன்னுக்கு கடுப்பாது. டேய் அதை அப்படியே விட்டா அதுவே சீக்கிரமாக காஞ்சி போயிருண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் கிட்ட சொல்ல, தபுன் இருந்துட்டு ஓ அப்படியா நானும் அதை பார்க்குறேன்னு, இந்த மவுண்டனில் இந்த வின்டர் டைமில் உன்னோட ஹேரை இப்படி ஈரமாக விட்டுட்டு இருந்தா அது என்ன ஆகுன்ட்டு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் கிட்ட சொல்ல, இன்னுக்கு பயங்கரமாக கடுப்பாது. அவனோட ஹேர் அப்படியே கலைச்சி விட்டுட்டு அதையும் பார்க்கலாம் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம இன்னுக்கு நல்லா சளி பிடிச்சிருச்சு போல, பையன் நல்லா நச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி தும்மிக்கிட்டே இருக்க இவனோட ரூம் டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. பையனும் எந்திரிச்சு உட்காடுறான். இவன் இப்படி எந்திரிச்சு உட்கார கரெக்டாக நம்ம தபுன் பையன் அவனுக்காண்டி மெடிசன் இதெல்லாமே எடுத்துட்டு உள்ளே வரானா. இவன் வரதை பார்த்த நம்ம என்ன இருந்துட்டு ஐயோ இவனா மானமே போச்சு அப்படிங்கிற மாதிரி பையன் மறுபடியும் நல்லா பெட்ஷீட்டை ஃபுல்லாக போத்திக்கிட்டு நல்லா கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டே நீ இங்கே இருக்கிறதா இருந்தால் இங்கெல்லாம் இருக்காதா, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு கிட்ட சொல்ல, தப்புன்னு இருந்துட்டு இங்கே பாரு நான் உனக்காண்டி கஞ்சியும் மெடிசனும் கொண்டு வந்திருக்கேன், ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு கிட்ட சொல்ல, இருந்துட்டு எது சாப்பாடா அப்படிங்கிற மாதிரி பையன் டக்குன்ட்டு எந்திரிச்சு உட்காரான். எந்திரிச்சு உட்காந்து அந்த பிளேட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் வாங்க முடியல, கை ரொம்ப வலிக்குது. இதை பார்த்து நம்ம தப்புன்னு
இருந்துட்டு அவனே நம்ம ஈன் பையனுக்கு அப்படியே ஊதி ஊதி ஊட்டி விட்டுட்டு இருக்கான் பார்த்து பார்த்து. நம்ம ஈன் பையனும் வாங்கி சாப்பிடுறான். இன்னொரு ரவுண்டு ஊட்டுறதுக்கு அவன் ஊதிக்கிட்டு இருக்கான். ஆனா அது வரைக்கும் நம்ம இன்னால பொறுமை தாங்க முடியல. டேய் ஊதாதடா எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈன் பையன் தப்புன்னு கிட்ட சொல்ல அவனும் இருந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். நம்ம இன்னும் இருந்துட்டு நீ டெய்லியும் இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடுவியா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தப்புன்னு கிட்ட கேட்க தப்புன்னு இருந்துட்டு அதெல்லாம் கிடையாது. நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்காண்டி உனக்காண்டி தான் இதை பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம தப்புன்னு இருந்துட்டு சரி ஓகே சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு இன்கிட்ட சொல்ல இன்னுக்கு பக்குன்ட்டு ஆயிடுது. என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம தப்புன்னு இருந்துட்டு இல்லடா நான் பேண்டேஜை சேஞ்ச் பண்ணி விடுறேன்னு தான் சொன்னேன் நீ என்ன நினச்சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு எப்பா சாமி நீ எதா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்றியா இந்த மாதிரி இன்டெரக்ட்லாம் சொல்லாடா எனக்கு பக்குன்ட்டாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு கிட்ட சொல்ல தப்புன்னு இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு கொஞ்சம் க்ளோஸாக நம்ம பக்கமாக வர இன்னும் இருந்துட்டு சரி சரி அதை என்கிட்டயே கூட நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேட்டை டக்குன்ட்டு வாங்கிடுறான். நம்ம தப்புன்னு இருந்துட்டு என்னப்பா இப்பெல்லாம் உன்னோட கை வலிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இன்னும் இருந்துட்டு நானே மேனேஜ் பண்ணி எப்படியா சாப்பிட்டுக்கிறேன் இப்படி என்ன குறுன்ட்டு பார்க்காம இருந்தா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு கிட்ட சொல்ல தப்புன்னு பையன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தப்புன்னு என்கிட்ட சொன்ன மாதிரியும் அவனோட கைக்கு பேண்டேஜ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு இவன் இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம தப்புனே பார்த்து பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத நம்ம தப்புன்னு நோட் பண்றான். தப்புன்னு நோட் பண்ணிட்டு பார்க்க பையன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த பக்கமா திரும்பிக்கிறான். அப்புறம் ஒரு வழியா மசாஜ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தப்புன்னு இருந்துட்டு இன்கிட்ட இப்போ உன்னோட கையை மூவ் பண்ணி பாரு உனக்கு வலிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு பார்த்துட்டு இல்லை இப்போ எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு தப்புன்னு இருந்துட்டு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா மறுபடியும் இந்த பேண்டேஜை நீ போட்டுக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இன்னும் இருந்துட்டு இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு கிட்ட சொல்ல தப்புன்னு இருந்துட்டு எது இது உனக்கு கடுப்பாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இன்னும் இருந்துட்டு அது இல்லை எனக்கு இந்த டாக்டர் தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். தப்புன்னு இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஓ உனக்கு என் கூட சண்டை போடணுமா அதையும் தான் போட்டு பார்த்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பையன் அந்த ஊரோட சீஃபை பார்க்கறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா அங்கே சீஃப் இல்லை சீஃபோட ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. ஒய்ஃபுக்கு இன்னும் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. போய் டக்குன்ட்டு ஹக் பண்ணிட்டு நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க இன்னும் இருந்துட்டு நான் லாஸ்ட் நைட் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆண்டி இருந்துட்டு சரி வா உள்ள வா அப்படிங்கிற மாதிரி ஆண்டி நம்ம இன்னும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம ஆண்டி காட்டி நிறைய திங்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருப்பா போல. ஆண்டி இருந்துட்டு ஏன்பா இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டி கேட்க நம்ம பையன் அங்கே யாரையோ தேடிட்டு இருக்கா. தேடிக்கிட்டேவும் ஆண்டி கிட்ட ஆண்டி எங்கள் சீஃபையும் உங்கள் பையனையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பையனா பொண்ணான்ட்டு தெரியல பேர் சொல்கிறான் ஆனால் எனக்கு அந்த பேர் சரியாக வாயில் வரல அதனால் நான் பையன்ட்டே வச்சுக்கிறேன். எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்டி கிட்ட கேட்க ஆண்டி இருந்துட்டு ஓ சீஃப் ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க. அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவன் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறான். அவன் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆண்டி இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு கண்டிப்பாக ஆண்டி இன்னொரு நாள் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்டி கிட்ட சொல்கிறான். ஆண்டியும் இருந்துட்டு சரி ஓகே இப்போ அம்மா அப்பாவோட டெத் ஆனிவர்சரி வருது இல்லையா ஸோ நான் எப்பயும் வழக்கமாக பண்ணுற அந்த ஃபுட் எல்லாத்தையுமே நானே ரெடி பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஆண்டி இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு இல்லை ஆண்டி நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி கிட்ட சொல்ல ஆண்டி இருந்துட்டு இதில் எனக்கு என்னப்பா இருக்குது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதா நினச்சிக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி ஓகே நீ இந்த டைம் கொஞ்ச நாள் இங்கே அதிகமாக ஸ்டே பண்ணலாம்ல நீ இப்போ கிராஜுவேஷனும் ஆயிட்டல அப்படிங்கிற மாதிரி ஆண்டி இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு சிரிக்கிறான். ஆண்டி இருந்துட்டு சரி ஓகே நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையாவா நான் உனக்காண்டி நூடுல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நூடுல்ஸ் சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி ஆண்டி நம்ம இன்னும் ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. என்ன இருந்துட்டு ஆண்டி ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆண்டி இருந்துட்டு என்னாச்சு நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற என்கிட்ட இந்த மாதிரிலாம் முதல்ல நடந்துக்க மாட்டேன் இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆண்டி இன்கிட்ட கேட்டுட்டு என்ன உனக்காண்டி வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பையன் லைட்டாக வெக்கப்பட்டுட்டு அது ஒரு மாதிரி கொலைய ஆரம்பிக்கிறான். ஆண்டி இருந்துட்டு சரி சரி ஓகே நான் சும்மா கிண்டல்காண்டி தான் கேட்டேன் சரி ஓகே நீ போய் உன்னோட வேலையை பாரு நான் உன்னை அப்புறமேட்டா மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு சரி ஓகே ஆண்டி நான் இங்கேருந்து கிளம்புறேன் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பையனும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் நம்ம தபுனை காணோம். டாக்டர் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் ஒவ்வொரு ஏரியாவை அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேவும் நம்ம இன்னுக்கு லைட்டாக பதட்டமாகுது ஐயோ அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயப்படுறான். பயந்துக்கிட்டேவும் பையன் வேகமாக ஒவ்வொரு இடமா அப்படியே போய் தேடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் எங்கேயுமே காணோம் வீட்டுக்குள்ளே. சரி வெளியே இருப்பானா அப்படிங்கிற மாதிரி வெளியும் போய் தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கேன் ஏன்டா கத்துற நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தபுன் வரான். தபுனை பார்த்த பிறகு தான் நம்ம இன்னுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கோவம் வருது. நம்ம இன்னுக்கு இருந்துட்டு தபுனை பார்த்து நீ எங்கே தான் போயிருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தபுனும் இருந்துட்டு நான் இங்கே தான் இருந்தேன் சும்மா வாக்கிங் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இருந்துட்டு
இருந்துட்டு நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன்னோட மனசுல? நீ என்ன இங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன்ட்டு நினைச்சியா? நீ ஏன் ஓடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காண்டி? உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகிற மாதிரி பதட்டமா நம்ம இன் வந்து நம்ம தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூன் இருந்துட்டு டேய் டேய் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமா இருக்க? கொஞ்சம் அமைதியாரு, நான் இங்கே தானே பக்கத்தில் இருந்தேன், நீ ஓவராலாக ஆக்டிங் பண்ணாத என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன்னுக்கு கடுப்பாது. இன்னும் இருந்துட்டு டேய் எப்போ பார்த்தாலும் நீ உன்னை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் அடுத்தவங்களை பற்றியும் திங்க் பண்ணி பாருடா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்ட்டு நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூன் இருந்துட்டு இங்கே பாரு அது ஒன்றும் உன்னோட வேலையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இன்னும் இருந்துட்டு ஓ அப்படியா, ஆமால அது என்னோட வேலை கிடையாது, நீ எங்கே வேணாலும் போய்க்க, எங்கே வேணாலும் செத்து தொலை, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து நம்ம தஃபூனை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கடுப்பில் கிளம்பி போயிட்டு இருக்கா. நம்ம தஃபூனுக்கு ஒன்றுமே புரியலாட பாவி, இப்போ நான் என்னடா பண்ணேன், சும்மா வாக்கிங் போனது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம இன் பையன் அவன்கிட்ட கத்திட்டு கோவமா வந்தாலே அவன் வந்து அந்த ஃபார்ச்சூன் கார்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு நம்ம தபூனோட தங்கச்சி சொன்னது, அம்மா சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. தங்கச்சி வந்து சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு தபூனை நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குது, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட குடம்பு மொத்தமாக உடஞ்சே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தவு வந்து நம்ம இன்கிட்ட சொல்லியிருப்பா. அம்மா இருந்துட்டு இன்கிட்ட ப்ளீஸ் என் பையனை பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து இன்கிட்ட சொன்னது, இன்னும் இருந்துட்டு ஓகேம்மா நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னது எல்லாமே நம்ம இன் பையனுக்கு இப்போ திங்கிங்காக வந்துட்டு இருக்கு. இன் பையன் திங்க் பண்ணி பார்த்துட்டேவும் அந்த கார்டை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறான். அந்த கார்டை எடுத்து பார்த்தா அதில் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னேவும் நம்ம இன்னுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கு. நம்ம இன் பையன் கடுப்பாயிட்டு சரி ஓகே முட்டையை வச்சு ஏதாவது சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் முட்டையை ஊற்றி பீட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவனால் பீட் பண்ணவே முடியல, கை வந்து ரொம்ப வலிக்குது. கை வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி பையன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தஃபூன் வரான். இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டாங்க இல்லையா, ஸோ பேசிக்க மாட்டாங்க, அதனால பசங்க சையால் தான் பேசிக்கிறது. இவன் முட்டையை ஊற்றிட்டு இருக்க, அவன் வந்து பேன் எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வைக்கிறான். என்னடா இவன் புதுசாக பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஃபேனை வச்சுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்க, இவனும் முட்டையை அடிச்சுட்டு அந்த பேனில் அப்படியே ஊற்றுறான். சரி ஓகே அரிசி கழுவலாம் அப்படிங்கிற மாதிரி அரிசி எடுக்க போக அரிசி எடுத்தால் கூட வலிச்சிருன்ட்டு நம்ம தஃபூன் பையன் அந்த வாளி மேலே இருக்கும் போல் அதை எடுத்து கீழே வைக்கிறான். இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இவன் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சலாம் முடிச்சிட்டாங்க. ரைஸும் ஆம்லேட்டும் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் இருந்துட்டு அது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர நம்ம தஃபூன் இருந்துட்டு நீ ஒன்றும் சாரியெல்லாம் சொல்லாத, எல்லாமே என்னோட பிளேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம இன்னும் இருந்துட்டு அது எனக்கு கெச்சப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் இப்படி கேட்டோடனே நம்ம தஃபூனுக்கு பெரிய பல்ப் ஆயிடுச்சு. அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, இருந்தாலும் அந்த கெச்சப் எடுத்து அந்த ஆம்லேட்டில் ஸ்மைலி மாதிரி போட்டு அப்படியே வைக்கிறான். இதை வந்து இன் பார்க்குறான். இன் பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க அவன் சிரிச்சுட்டு ஆனால் நான் நிஜமாவே உங்ககிட்ட சாரி கேட்கணும், எனக்கு இதுக்கெல்லாம் பழக்கம் இல்லைன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு சாரி நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும், நானும் நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் திட்டேன்ட்டு நினைக்கிறேன், சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் சாரி கேட்குறான். தஃபூன் இருந்துட்டு என்ன நீ என்னை பற்றி வரி பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இன்னும் இருந்துட்டு ஆமாம் உன்னை பற்றி வரி பண்ணி கிழிக்கிறாங்க, உன்னோட கனவுல தாண்டா அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூனும் இருந்துட்டு சரி ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேர் ஒன்றா சேர்ந்து சில ரூல்ஸ் இதெல்லாமே போடலாம், இப்படி நம்ம 2 பேர் சண்டை போட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொள்றதுக்குள்ளே அது போட்டு வச்சுக்கிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, அந்த ஐடியா வந்து இன்னுக்கும் பிடிச்சிருக்கு, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஆம்லெட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே ரூல்ஸ் எழுதுறதுக்காண்டி வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம இன்னும் இருந்துட்டு இங்கே பாரு நீ டேஞ்சரில் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்க, அது உனக்கு புரிஞ்சுதா முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஆமாண்டா புரியுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனும் சில ரூல்ஸ் எல்லாமே போட ஆரம்பிக்கிறான். எனக்கு இதுக்கு முன்னாடி அடுத்தவங்க கூட இப்படி ஷேர் பண்ணி தூங்கிடலாம் எனக்கு பழக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூன் இருந்துட்டு சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இன்னும் இருந்துட்டு உன் வாயை மூடிட்டு கொஞ்சம் நச்சரிக்காமல் இருந்தால் அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு தஃபூனும் இருந்துட்டு சரி ஓகே எனக்கு பாத்ரூம் கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கவே கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இவன் இருந்துட்டு சரி ஓகே என்னோட பொருளை அடுத்தவங்க தொடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒரு பொருள் கூட டச்சே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா குக்கிங் நான் தான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து என்கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் 2 பேத்துக்கு நடுவில் யார் பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிற மாதிரி வர நம்ம தஃபூன் இருந்துட்டு அவங்க சாப்பிட்ட பாத்திரத்தை அவங்க தான் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் சொல்ல, இன்னும் இருந்துட்டு ஆனால் என்னோட கையில் தான் அடிபட்டிருக்கே என்னால் எப்படி கழுவ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆவுனா இந்த ஒரு காரணத்தை சாக்கா வச்சுக்கிறான். தஃபூனும் இருந்துட்டு சரி ஓகே உன் கையில் தான் அடிபட்டிருக்கல நானே கழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் இருந்துட்டு ஆனால் வீட்டு வேலையும் யார் பண்ணுறது, என்னால் இந்த கையை வச்சுட்டு பண்ண முடியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தஃபூனும் இருந்துட்டு சரி ஓகேடா எல்லா வேலையும் நானே பண்ணி தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இன்னைக்கு ஹாப்பியாகிடுது. ஓ அப்படியா அப்பனா இந்ததையும் நீயே எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கா. ஏய் ஆனாலும் என்ன மாதிரி ஒரு ஏமாளி கிடைச்சா எல்லாத்தையும் அவன் தலையிலேயே கட்டிடுற பத்தியா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் நம்ம தஃபூன் வந்து எழுதிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம இன்னும் இருந்துட்டு டேய் ரொம்பலாம் யோசிக்காம எழுதுடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் எழுதிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எழுதியெல்லாம் முடிச்சுட்டு என்ன ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் ஓகே
அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அந்த ரூல்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்பாயம் ஒரு போட்டிலோட்ட நம்ம தஃபூன் இருந்துட்டு என்ன இந்த டீலுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்காண்டி கையண்ணிட்டேன். நம்ம இன்பாயம் தஃபூனை கண்டுக்காம கொஞ்சம் கூட மதிக்கல, அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம தஃபூனுக்கு பெருத்த அவமானமாக ஆயிடுச்சு. பையன் கொஞ்சம் கடுப்பில் நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம டோனையும் போக்கையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம டோன் பையன் போக்க பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கான். அதுவும் பர்சனலாக தனியாக மீட் பண்ணி பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கான். போக்கு இருந்துட்டு இப்போ ஏன்டா என்ன தனியாக மீட் பண்ணணும்னு சொன்னால் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டோன் இருந்துட்டு இப்படி மீட் பண்ணாதான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்ல, போக்கு இருந்துட்டு சரி ஓகே எதையோ ஒன்று என்கிட்ட காட்டணும்னு சொன்னல, அது என்ன விஷயம் காட்டு அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து டோன் கிட்ட சொல்ல, டோனும் இருந்துட்டு அந்த லேடி இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அப்படி எடுக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மெடிசன் டாக்குமெண்ட் இதெல்லாமே தான் இப்போ டோன் பையன் போக்கிட்ட காமிக்கிறான். போக்கும் அதை பார்த்துட்டு இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டோன் இருந்துட்டு அவங்க வீட்டு வேலைக்காரவங்க தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு போக்கும் இருந்துட்டு சரி ஓகே இப்போ கசிடாரா என்ன பண்ணுறான், ஏதாவது அவனை பற்றி தெரிஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டோனும் இருந்துட்டு இல்லை அவனை பற்றி எதுவும் தெரியல, வேற இப்போ சிங்கப்பூர் போயிருக்கான்ல, அவங்க போயிருக்கான்ட்டு அந்த ஆளுக்கு தெரிய வந்துச்சுன்னா எப்படியும் அவனை ஃபாலோ பண்ணி இவன் வந்து நிறைய ஆட்கள்லாம் பின்னாடியே அனுப்பி விடுவான், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்ல, போக்கு இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் ஏதாவது வச்சிருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து டோன் கிட்ட கேட்க, டோனும் இருந்துட்டு எந்த ஒரு பிளானும் கிடையாது, போகிற போக்கில் அப்படியே பார்க்கலாம், நான் இன்னும் அவரை பற்றி நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்கிறான். போக் கேட்குறத வச்சு பார்த்தா எனக்கு போக் மேலேயும் கொஞ்சம் டவுட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நம்ம போக்குக்கு லைட்டாக டவுட் இருக்குது, நம்ம தபுன் வந்து சிங்கப்பூர் போகலன்ட்டு, அதனால போக்கு வந்து டோன் கிட்ட கேட்குறான் அவன் சிங்கப்பூரில் போகலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டோன் பையன் அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் நம்ப மாட்டேங்கிறான். இவன் இருந்துட்டு என்ன என்ன நீ நம்பலையா அப்படிங்கிற மாதிரி அவன் சட்டையை பிடிச்சி கேட்க, இவன் இருந்துட்டு அப்படி இல்லைடா இந்த கேஸில் இன்வால்வ் ஆகாத யாரையும் நான் இதில் இன்வால்வ் ஆக வேணான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்ல, போக்கு இருந்துட்டு ஓ அப்படியா அப்போ சரி அப்போனா நான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி போக் வந்து ரொம்ப கோவமாக டோன் கிட்ட சொல்ல, டோன் வந்து போக் பக்கத்தில் வந்து அவன் கழுத்தை பிடிச்சி இங்கே பாரு நான் உன்னை நினச்சி ரொம்பவே கேர் பண்ணுறேன், இந்த விஷயத்தில் நீ வரக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன், ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக் கிட்ட சொல்கிறான். போக்கும் அமைதியாக கேட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு போக் மேலே இப்போ வர வர கொஞ்சம் டவுட் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எப்போ பார்த்தாலும் தஃபனை பற்றியே தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு கரண் மேலேயும் டவுட் இருக்குதான், ஆனால் இப்போ போக் மேலேயும் டவுட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு அப்படிதானே என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் எனக்கு இந்த டோன் பையனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இவங்கிட்ட என்னமோ ஒன்று இருக்கு, என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் தஃபனை பார்த்தா தஃபனை இருந்துட்டு சரி ஓகே டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணால் டிவியும் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேரில் உட்காரலான்னு பார்த்தா அந்த சேரோட உட்கார பாட்டு துண்டா கீழே வந்து விழுகுது. இதை பார்த்தா நம்ம தஃபோன் இருந்துட்டு ஐயோ இன் பார்த்தானா திட்டுவான்னு நினச்சி அதை எடுத்து வச்சு சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் மேலே நம்ம என்ன காமிச்சா இன் பையன் இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி படிச்சுட்டு இருக்க கீழே நம்ம தஃபோன் வந்து அந்த சேரை ஃபிட் பண்ணுறேன் பேரில் போட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கா. அந்த சவுண்டு வந்து நம்ம இன்க்கு கேட்க இன்னும் இருந்துட்டு அப்படியே ரொம்ப பதட்டமாக கீழே இறங்கி வரான். கீழே வரும்போது என்னாச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேவும் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். நம்ம தஃபோன் இருந்துட்டு நான் அந்த சேர் உடஞ்சு போயிடுச்சுடா நான் அதை ஃபிட் தாண்டா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன்னுக்கு ரொம்ப கோவம் வருது. இன்னும் இருந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல என்னோட எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்ட்டு, நீ ஏன் எல்லாத்துலேயுமே இப்படி தலையிட்டுக்கிட்டே இருக்க, என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி ஏறு, என்னோட பொருள் எதையும் தொடாத, நீ ஒரு தாட்டி சொன்னால் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் ஓவராகவேவும் நம்ம தஃபோனை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம தஃபோன் இருந்துட்டு டே அந்த சேர் உடஞ்சிருந்துச்சுடா நான் அதை ஃபிட் தாண்டா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து ரொம்ப அமைதியாக நம்ம இன்கிட்ட கேட்க, ஆனால் அது என்ன உன்னோடது, அது ஒன்றும் உன்னோடது கிடையாதுல்ல, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அதை ஃபிட் பண்ண சொல்லி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் என்னோட திங்ஸ் எதையுமே நீ டச் பண்ணாதன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவ கொஞ்சம் ஓவராகவேவும் நம்ம தஃபோனை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கேன். தஃபோன் இருந்துட்டு ஆனால் அது உடஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு உடஞ்சிட்டு போகுது, இந்த வீட்டில் எதுதான் ஒழுங்கா இருக்கு, எல்லாமே உடஞ்சுதான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஓவராக பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கான். பெருசாக என்னமோ அக்ரிமெண்ட்லாம் போட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை அப்படியே கிழிச்சு நம்ம தஃபோனோட மூஞ்சி மேலேயே தூக்கி எறிறான். தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே பாரு என்கிட்ட இருந்து விலகியே ஏறு, என்னோட பொருள் எதையும் தொடாத அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம தஃபோன் ரொம்பவே பாவம், அவன் ஜஸ்ட் அந்த சேர் உடஞ்சிருந்துச்சு அதை ஃபிக்ஸ் தான் பண்ணான், அதுக்கு போய் நம்ம இன் பையன் இவ்வளோ கோவமாக திட்டிட்டு போயிட்டான். ஆனால் இருந்தாலும் இப்படிலாம் திட்டிருக்கக்கூடாது, ரொம்பவே பாவம் நம்ம தஃபோன் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டான் போல. அதனால பையன் அவனோட ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கான். பேக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தஃபோன் வந்து அவனோட தங்கச்சிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் வேகமாக கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது டவ் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நம்ம தஃபோனுக்கு வந்து ஞாபகமாக வந்துட்டு இருக்கு. நீ இன்னைக்கு என்னடா பண்ணி தொலைச்சா, அந்த வீடு வந்து இன்னைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு உனக்கு தெரியுமா, அந்த வீட்டில் முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒன்றா இருந்திருக்காங்க, இப்போ அவங்க பேரண்ட்ஸ் அவன் கூட இல்லை, அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுல எனக்கு தெரியாது, ஆனால் அவனோட லாஸ் வந்து சின்ன விஷயம் கிடையாது, நீ ஒரு டாக்டர் தானே உனக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாரு அவனுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாட்டி சரி நீ அவன் கூட
தான் இருந்தாகணும். ஏன்னா உன்னோட ஹெல்ப் அவனுக்கு ரொம்பவே தேவை. அவனுக்கு அடுத்தவங்க அவன் பொருளை தொடுறது பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமானது அவனோட பேரண்ட்ஸோட பொருள் எதையும் நீ ஃபிட் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நீ அப்படி ஏதாவது தொட்டையா என்ன அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து நம்ம தஃபோன் கிட்ட கேட்டிருப்பா போல. இது எல்லாத்தையுமே நம்ம தஃபோன் வந்து இங்கே திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் இன்னும் காமிச்சா வந்து ரெஸ்ட் ரூமில் போய் நின்றுட்டு பயங்கரமாக கதறி கதறி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்ம இன்னுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அவங்க அம்மா அப்பா கடைசியாக வாழ்ந்த வீடு இது. அவங்களோட ஞாபகங்கள் ரொம்பவே இந்த வீட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பையன் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு வந்துடுறான் அவங்க அம்மா அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு. இவன் அழுதுகிட்டே அந்த ரெஸ்ட் ரூமோட கதவை ஓப்பன் பண்ண போனா அந்த ரெஸ்ட் ரூமோட கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பழைய வீடு இல்லையா, ஜாம் ஆகிடுச்சு. இவன் அதனால என்ன பண்ணுறான்னா இன்ச்சிலான கையை வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நாக்கை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கா, அது ஓப்பன் ஆகவே இல்லை. இவன் அதிகமாக அந்த லாக்கை போட்டு திருப்பினால அவன் கை வேற ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. பையன் அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு தஃபோன் வந்துடுறான். தஃபோன் இங்கேருந்து போகல, டவோ சொன்ன எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டு நம்ம பண்ணதான் தப்புன்னு நினச்சிட்டு நம்ம தஃபோன் மறுபடியும் இங்கேயே திரும்பி வந்துட்டான். இவன் அங்கே வந்து அவன் பக்கத்தில் போய் அவன் கையை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஏன்னா இவன் கை வந்து ரொம்ப வலிக்குது இல்லையா. ஸோ கையை பார்க்க ட்ரை பண்ணுறான். அவன் இருந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தொடவே விட மாட்டேங்கிறான். இங்கேருந்து போ போ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தஃபோனை இங்கேருந்து வெளியே அனுப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப அழுகிறான் நம்ம தஃபோன் வந்து அவன் கை பிடிச்சிட்டு ஐம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி தஃபோன் வந்து கிட்ட கேட்க வந்து ஒரு நிமிஷம் நிமிந்து அவனை பார்க்குறான். தஃபோன் டக்குன்ட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காண்டி. இவன் இந்த மாதிரி ஹக் பண்ண உடனேவோ நம்ம பயங்கரமாக உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறான். அவன் அழுகிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பையன் இப்போ ஓரளவுக்கு அமைதி ஆகிட்டான். நம்ம தஃபோன் இருந்துட்டு நம்ம கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. சாரி, நான் என்னோட லிமிட்டை நான் கிராஸ் பண்ணிட்டேன், அதுக்கு ரியலி சாரி. இப்போ மறுபடியும் உன்னோட கைக்கு அடிபட்டுருச்சு, அது சீக்கிரமாகவே சரியாக இருக்க வேண்டியது. இப்போ என்னால் தானே மறுபடியும் அந்த கைக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதுக்கும் ரியலி சாரி. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் உன்னோட எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தஃபோன் வந்து நம்ம இன்னுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். நம்ம வந்து தஃபோனை பார்க்குறான். தஃபோனை பார்த்துட்டு அதை ஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம தஃபோனுக்கு ஒன்றும் புரியல, எதை அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம இருந்துட்டு அந்த சேரை தான், அந்த சேரை மறுபடியும் பழைய மாதிரியே ஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தஃபோன் கிட்ட கேட்க தஃபோன் வந்து பார்க்குறான். அப்புறம் தஃபோன் உட்காந்து அந்த சேரை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம தஃபோன் இருந்துட்டு கிட்ட நீ உன்னோட ஃபேமிலியை பற்றி எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் பேசினது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இன்னும் இருந்துட்டு இல்லை, நான் பேசினது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம தஃபோன் இருந்துட்டு சரி ஓகே, உனக்கு இதை பற்றி பேசணும்னா என்கிட்ட நல்லா மனசு விட்டு பேசு, ஏன்னா நீ ஃபேஸ் பண்ணது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து கிட்ட சொல்ல இருந்துட்டு அவனை பார்த்து நீ எல்லாம் எந்த விதமான டாக்டர்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு நான் வந்து கிரிட்டிக்கல் கேர் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு இப்போ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் நான் பண்ணுறேன், உனக்கு சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு அப்போனா உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு ஆமாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டேவும் அந்த சேரை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம இருந்துட்டு அதனால தான்டா நீ உன்னோட டெத் விஷயத்தை இவ்வளோ அலட்சியமாக நினச்சி சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து தஃபோன் கிட்ட சொல்ல தஃபோன் இருந்துட்டு யாராவது அவங்களோட டெத் விஷயத்தை இப்படி அலட்சியமாக நினச்சிட்டு இருப்பாங்களா? டெத்துன்னு சொன்னாலே எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஆனால் நான் அந்த விஷயத்த ஒரு சாதாரண விஷயமா தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இல்லாட்டி என்னால் இந்த விஷயத்தோட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு உனக்கு வந்து கிட்டார் வாசிக்கிறது பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து கிட்ட கேட்க இருந்துட்டு முதல்ல பழகினே இப்போ எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம தஃபோன் இருந்துட்டு போய் சொல்லாத, உனக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்கும்ட்டு எனக்கு தெரியும், ஏன்னா உன்னோட ரூமில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோலையும் அந்த கிட்டார் எப்பயுமே உன் கூடயே இருந்துக்கிட்டே தான் இருக்குது, உனக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்கும்ல, கரெக்டாக சொல்கிறேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தஃபோன் வந்து கிட்ட கேட்க இருந்துட்டு ஆமாம் எனக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்கும், என்னை விட என்னோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் கிட்டார் ப்ளே பண்ணுறது, எங்கள் அம்மா நான் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த சேர் கூட என்னோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். தஃபோன் இருந்துட்டு கிட்ட ஒரு டாக்டராக இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துறது எது தெரியுமா, ஒரு கெட்ட விஷயம்தான், அது நல்லவங்களுக்கும் கூட நடக்கும், இது தப்புன்ட்டு நம்மளுக்கு தோணும், ஆனால் என்ன பண்ணுறது, அது உண்மைதான், நம்ம அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அப்படிதான் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் நம்மளை விட்டு போகிறதும் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து கிட்ட சொல்ல இருந்துட்டு நீ சொல்கிற எல்லாமே பெரிய விஷயமா இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்கிறான். அதுக்கு தஃபோன் இருந்துட்டு இங்கே பாரு, இங்கே நடந்த எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருந்துட்டு இல்லை இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இன்னுக்கு கொஞ்சம் கில்ட்னஸ் இருக்குது, அவனோட அப்பா அம்மா இறந்ததுக்கு நம்ம தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கில்ட்னஸ் இருக்குது. ஏன்னா அவனுக்கு முன்னாடியே கனவு வந்திருக்கு, கனவு வந்திருந்தாலும் அவனால் அவனோட அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல. ஸோ அந்த கில்ட்னஸில் தான் பையன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். நம்ம தஃபோன் இருந்துட்டு இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அதில் நிறையவே நம்பிக்கை இருக்குது, உன்னோட மெமரிஸ் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, அந்த கிட்டாராக இருக்கட்டும் இல்லை இந்த சேராக இருக்கட்டும், ப்ளீஸ் இதுக்கு மேலெல்லாம் நீ கோவப்படாத, இதுக்கு மேலே இருக்கிற உன்னோட அந்த பேட் மெமரிஸ் எல்லாமே எடுத்துரு, இது மேலே நீ பேட் மெமரிஸாக வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து கிட்ட சொல்லிட்டு இன்னும் பார்த்து இந்த சேரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இன்னும் அங்கே எந்திரிச்சு வந்து அந்த சேரை பார்த்து
ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த சேர்ல அப்படியே உட்கார்றான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தப்புன்னு அவன் பின்னாடி போய் அந்த சேர் வந்து அப்படியே லைட்டா ஆடுற சேர் தான் தள்ளி விட்டா ஆடும். அந்த சேர அப்படியேவும் நம்ம தப்புன்னு வந்து லைட்டா தள்ளி விட்டுட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி பண்ண நம்ம இன்னுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. வந்து இத்தனை நாளா அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணம் நம்ம தான் நினைச்சிட்டு இருந்த இடத்துல நம்ம தப்புன்னு இருந்துட்டு இது எதுக்குமே காரணம் நீ கிடையாது, எல்லாமேவும் விதிதான், விதிபடி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு வந்து இன்கிட்ட சொல்ல இன்னைக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அப்புறம் தப்புன்னு அவனோட ரூம்ல அவனோட மெடிசன் புக் அதெல்லாமே படிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டே நிமிர்ந்து பார்த்தா அங்க நம்ம இன்னோட கிட்டார் இருக்கு. அந்த கிட்டார் எடுத்து பார்த்தா அந்த கிட்டார்ல லைட்டா கிராச் ஆன மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம தப்புன்னு பார்த்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம இன்ன காமிச்சா வந்து ரெஸ்ட் ரூம்ல குளிச்சுட்டு வெளியே வரான். அப்படி வரும்போது என்ன பண்றானா, நம்ம தப்புனுக்கு தான் ஈரமா இருக்கிறது பிடிக்காது இல்லையா, சோ பையன் என்ன பண்றானா அந்த ஈரம் எல்லாத்தையுமே தொடச்சி விடுறான். தொடச்சி விட்டுட்டு வெளியே வரான். இவன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் ரெடி ஆயிடுச்சு, நீ போய் குளி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்ல நம்ம என்ன இருந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எதடா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம என்ன இருந்துட்டு ஹேர் ட்ரையர் நான் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தப்புன்னு இருந்துட்டு அது வழக்கமா இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு, நீ தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புனும் சொல்ல இன்னும் சரின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையர் எடுக்க போறான். நம்ம தப்புனும் குளிக்கிறதுக்காண்டிய பாத்ரூம் போக அங்க போய் பார்த்தா பாத்ரூம் எல்லாமே தொடச்சி ரொம்ப சுத்தமா இருக்கு, ஒரு சொட்டு ஈர கூட இல்லை. நம்ம தப்புனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தப்புன்னு லைட்டா சிரிக்கிறான். இந்த பக்கம் நம்ம பையன் ஹேர் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம தப்புன் பையன் குளிச்சு முடிச்சுட்டு அவன் பக்கமா போய் நின்றுட்டு அவனோட ஹேர் அப்படியே தொட்டு பார்த்தா லைட்டா ஈரமா இருக்கு. இன்னும் ஹேர் வந்து ஈரமா தானே இருக்கு, கொண்ட நானே உனக்கு ட்ரை பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம தப்புன்னு அவனை கூப்பிட்டு சேர்ல உட்கார வச்சு நம்ம தப்புனேவும் நம்ம இன்னைக்கு ஹேர் எல்லாம் அப்படியே ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம பையன் அந்த கிட்டாரை பார்க்குறான். அந்த கிட்டார்ல ஆல்ரெடி கிராச் ஆயிருந்துச்சு, அந்த இடத்துல பேண்டேஜ் ஒட்டி இருக்கு. நம்ம தப்புன்னு பையன் அப்போ என்னமோ எடுத்து பண்ணா இல்லையா, ஸோ அந்த இடத்துல பேண்டேஜ் தான் ஒட்டி விட்டுருக்கா. இதை வந்து நம்ம பார்க்குறான். இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம தப்புன் வந்து ஹேரை ட்ரை பண்றேன் பேர்ல அவனோட ஃபேஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, போதும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமேவும். ஹேர் ட்ரையர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம தப்புனுக்கு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம தப்புன்னு இருந்துட்டு கிட்ட நீ இன்னும் என்ன நார்மலாக யூஸ்வலாக கூப்பிடுற மாதிரி கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு வந்து கிட்ட கேட்க இருந்துட்டு அதுக்கு நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்புறான். தப்புன்னு இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருந்துட்டு இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம தப்புன்னு இருந்துட்டு என்ன பார்த்து குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம இன்னுக்கு ஒன்றும் புரியல, என்ன இவன் புதுசாக சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இன்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பையனும் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இதோட எபிசோட் 3 வந்து இங்கே முடியுது. இருங்க போயிடாதீங்க, சின்னதாக சைட் சீன் ஒன்று இருக்குது. சைட் சீனா என்னன்னு தெரியல, சின்னதாக ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன் என்னன்னா, நம்ம பையன் நேக்கடா ரெஸ்ட் ரூம்ல நின்று ப்ரஷ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம தப்புன்னு போய் டோரை ஓப்பன் பண்ணோடனே ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. நம்ம பையன் டக்குன்ட்டு கவர் பண்ணிட்டு தப்புனை திட்ட ஆரம்பிக்கிறான். தப்புன்னு நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ரெஸ்ட் ரூமோட டோர் வந்து உடஞ்சிருச்சுன்ட்டு, உனக்கு தெரியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தப்புனை பிடிச்சி திட்ட. தப்புன்னு இருந்துட்டு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில்லு, இப்போ நீ என்ன என்னன்ட்டு கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திரும்ப அவ இருந்துட்டு திரும்பாத அப்படிங்கிற மாதிரி திட்டுற. இவ இருந்துட்டு ஆனால் இப்போ நீ என்ன என்னன்ட்டு கூப்பிட்ட, என்னமோ கூப்பிட்ட, இப்போ ரொம்ப முக்கியமா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு ஆனால் நீ இப்போ என்ன பேர் சொல்லி தாண்டா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்புன்னு வந்து என்கிட்ட சொல்ல இருந்துட்டு ஆமாண்டா இப்போ ரொம்ப முக்கியம் பாரு, போடா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல இவ இருந்துட்டு சரி ஓகே நானே ரெஸ்ட் ரூம் டோரையும் ஃபிட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு ஆமாமா நீ தான் ரொம்ப திறமைசாலியாச்சே, நீயே ஃபிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து தப்புன்னு கிட்ட சொல்ல. தப்புனும் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா ரொம்ப கைண்டா என்கிட்ட சொல்லு, நான் வேணா ஃபிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவனும் இருந்துட்டு ப்ளீஸ் நீங்களே பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் தப்புன்னு கிட்ட சொல்ல. தப்புன்னு இருந்துட்டு மிஸ்டர் நான் ஒன்றும் பிளம்பர் கிடையாது, நான் ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹியூமன் பாடியெல்லாம் பார்க்கறது ஆர்டினரி தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வேணும்ட்டேவும் நம்ம இன்னோட பாடியை பார்த்து சொல்ல. இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையே இப்போ நீ வெளியே போறியா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி திட்டா. அவனும் கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறான். இவனும் கதவுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. நம்ம இன்னும் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க. நம்ம தைஃபோன் இருந்துட்டு போதும் சிரிச்சது ஓவரா சிரிக்காத என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தைஃபோனும் கதவுக்கு அந்த பக்கமா நின்றுட்டு சொல்ல. இவ இருந்துட்டு யாரு சிரிச்சா, நானா சிரிக்கலையா, நான் ஏன்டா சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த சைட் சீனும் முடியுது. எப்படி இருந்துச்சு எபிசோட்? சூப்பரா இருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த எபிசோடோட டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை மை ஃபேமிலி, பை.